எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 4-5 வசனங்கள் இப்படியா நமக்கு சொல்லுகிறது. பாருங்க. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். 5வது வசனம். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவின் இடத்தில் வந்து சொன்னார்கள். அல்லேலூயா. சொன்னாங்க. அப்போ அசிரிய ராஜாவாகிய ஒவ்வொருவரும் அப்படி என்ன ஆண்டவரை நிந்தித்து விட்டார்கள், அப்படி என்ன ஜனங்களை நிந்திச்சு அப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க, என்ன பண்ணிருப்பாங்க, ஏன் அவர்கள் பாரத்தோடு ஏசாயாவிடம் போய் முறையிடுகிறார்கள், ஏன் இது நடக்குது அப்படின்னு நீங்க பார்ப்பீர்களானால் அதிலே 14வது வசனம் பாரு என்ன சொல்லுகிறது. எசேக்கியா சானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, அடுத்து அவர் என்ன சொல்றாரு, 15 கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். அல்லேலூயா. அப்ப எசேக்கியா கிட்ட இந்த நிருபம் கொடுக்கப்படுது. அப்படி என்ன நிந்தனைகள், என்ன மாதிரி வேதனைகள் வந்தது, அப்ப இவரு கர்த்தரிடத்தில் என்ன வேண்டுதல் செய்கிற அளவுக்கு என்ன பெரிய பாரம் வந்தது அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேருபின் மத்தியில வாசம் பண்றவரு, எல்லா ராஜ்யங்களுக்கும் நீ எப்படிப்பட்டவர், நீரே தேவனா இருக்கிறீர், ராஜாதி ராஜாவா இருக்கிறீர், அப்படி என்று முறையிடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படி என்பதை என்ன செய்வோம், தொடர்ந்து நாம் பார்ப்போம். அடுத்தது 17வது வசனம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். அல்லேலூயா. அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு சொல்லுகிறான். என்ன சொல்லி இருப்பான்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்களேன். அவன் என்ன சொன்னான்னு நம்ம பார்க்க தான் போறோம். ஆனால் அவன் சொல்லிய வார்த்தை எவ்வளவு பெரிதானால், எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார், தேவனிடத்துல முறையிடுகிறார். அவருடைய ஊழியக்காரர்கள் போய் ஏசாயா கிட்ட என்ன செய்கிறார்கள், முறையிடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிந்தனைகளை சனகரிப்பு என்ன செய்கிறான், எதனாலே, வார்த்தையாலே, தனது வார்த்தையின் மூலமாக என்ன செய்யறான், அதை தெளிவுபடுத்துகிறான். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20வது வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. அவன் எந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான வார்த்தையை தெரிவித்திருந்தால், ஒரு ராஜா தேவனிடத்துல முறையிடுகிற ஒரு காரியம், அவர் என்ன செய்யறார், ரொம்ப வலியோட வேதனையோட சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை நிந்திக்கிறார்கள், உங்களுடைய ஜனத்தை நிந்திக்கிறார்கள், நீரே எல்லாவற்றுக்கும் ராஜா என்பதை என்ன செய்யணும், இவர்கள் அறியும்படியாக நீர் என்ன பண்ணணும், கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ எசேக்கியா ராஜாவுக்கு என்ன நிந்தனை வந்தது, எப்படிப்பட்ட வேதனைகளினாலே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார் என்று பார்த்தீர்களானால், ஏசாயாவின் புஸ்தகம் 36வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 36-15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். என்ன மாதிரி நிந்தனையை சொல்லுகிறான், எசேக்கியா சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக என்ன வரப்போகுது, போர் வரப்போகிறது, உங்களை அழிக்க வரப்போகிறார்கள் அப்படி வரப்போகுது. அப்போ எசேக்கியா என்ன சொல்றாரு, ஆண்டவரை நம்புகிறோம், நிச்சயம் என்ன செய்வாரு, கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அசிரிய ராஜாவினுடைய அனுப்பப்படுகிற சனகரிப்பு அனுப்புகிற ஆட்கள் என்ன சொல்றாங்க, எசேக்கியா உங்ககிட்ட என்ன சொல்லுவான், ஆண்டவர் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லுவான், நீங்க என்ன செய்யக்கூடாது, அவனை நம்ப கூடாது. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, அடுத்தது அவர் சொல்லுகிறார் 21வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள், அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தார். அப்போ அங்க நின்று என்ன செய்கிறான்,
ராஜாவை கேவலப்படுத்துறான், அவங்களுடைய தேவன் என்ன செய்யறான், நிந்திக்கிறான். உங்களை இந்த கையில இருந்து தப்பி வைக்க முடியாது என்று சொல்லுகிறான். எல்லா அவமான வார்த்தைகளையும் சொல்லுகிற பொழுது ஜனங்கள் என்ன செய்யறாங்க, நீ உனக்கு அந்த ரோசம் வந்துருக்குல்ல, கோபம் வரல. ஆனா அவ எல்லாரும் என்ன செய்யறாங்களாம், அவன் பேச பேச அமைதியா இருக்கிறாங்களாம். ஏன் அமைதியா இருந்தாங்க தெரியுமா? ராஜா சொல்லி இருந்தார் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், திருந்துகிறவனுக்கு புத்தி சொல்லலாம், விவாதம் பண்ணுவனுக்கு என்ன செய்யக்கூடாது, பதில் கொடுப்பது தவறு, நாம் அமைதியா இருப்பதே நலம், அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். அப்போ ராஜா சொல்றாரு அவனுக்கு பதில் கொடுக்காது, அது தேவையில்லாத வேலை, எதுக்கு வேஸ்டா நீ பேசிட்டு இருக்கிற, யாரை நிந்திக்கிறான் அவன். இப்போ உன்னால காப்பாத்திக்க முடியாதுன்னு சொன்னா அது என்னோடு சார்ந்து போய்விடும். ஆனா சொல்றா நீ நம்புகிற தேவன் உன்னை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. உனக்கு தேவையில்லாத நம்பிக்கை என்ன செய்யறான், கொடுக்கிறானால் எந்த நம்பிக்கையிலே ஆளுகிறானோ, எந்த நம்பிக்கையிலே போதிக்கப்படுகிறதோ அந்த நம்பிக்கை மீது இன்னைக்கு என்ன வருது, சந்தேகம் எழுப்புவாயானால் அதை நீ என்ன செய்யணும், நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்குரியது, எனக்குரியதா? இல்லை. எந்த தேவனை நிந்தித்தாயோ அந்த தேவன் தான் அதற்கு என்ன செய்யணும், உனக்கு பதில் கொடுக்கணுமே தவிர நீ கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே என்ன வேலை கொடுக்கல, ஏன் ஆண்டவரே என்ன படிக்க வைக்கலன்னு சொல்றது முட்டாள்தனம். சவால் தேவனுக்கும் அவனுக்கும் அல்ல, சவால் உனக்கும். உன்னோட டீச்சரு உன்னை ஒழுங்கா படிக்கலன்னு சொல்றாங்கன்னா படிச்சு முன்னேற வேண்டிய கடமை யாருது, உன்னுடையது. நீ தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். அந்த சவாலுக்கு நீ தான் வாழ்ந்து காட்டி என்ன செய்யணும், பதில் கொடுக்கணும். உன் குடும்பம் உன்னை இகழுதுதானால் அந்த குடும்பத்திற்கும் தேவனுக்கும் சவால் இல்லை, உனக்கும் குடும்பத்திற்கும் சவால். நீ அந்த குடும்பத்தை கட்டி காக்கும் பொழுது உனக்கான மரியாதை அங்க கொடுக்கப்படும். உன் குடும்பம் உன்னை பார்த்து ஆமா ஜெபம் பண்ணி என்னத்தை கிழிச்சிட்ட, நீ என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் அப்படி என்று சொல்லுமானால், வேலை கிடைக்காத போது என்ன ஆண்டவர் என்ன வேலையை கொடுக்க ஒண்ணும் கொடுக்கல என்று நிந்திக்குமானால் அதற்கு நீ வாதிடக் கூடாது, என் தேவனை பதில் செய்ய வேண்டும். ஏன்னா அவர்கள் என்னை கூறவில்லை, என் தேவன் தான் இப்படி வைத்தார் என்று தேவனை அவர்கள் என்ன பண்றாரு, சவால் விடுகிற பொழுது தேவன் தான் என்ன செய்யணும், அதற்கு பதில் கொடுக்கணும். அந்த மாதிரி நிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில வருமானால் நீங்க பதில் கொடுக்கவே கூடாது. எப்படி இருக்கணும், மௌனமா இருந்துட்டு ஜெபம் பண்ணி கொண்டு உங்க வேலையை செய்து கொண்டே இருங்கள், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஏன்னா இந்த நிந்தனை அவருக்கு விட்ட சவால், உயிருள்ள தேவன் அதை சரியாய் செய்வார். ஆனா உன்னை பார்த்து சாதாரணமாகவே உன்னை கேட்கிறார்கள் அப்படின்னா அதை செயல்படுத்த வேண்டியது யார் தான், நீதான். வேலை உனக்காக ஆண்டவர் வந்து செய்ய மாட்டார், நீ செய்து நீ நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, நீ படித்து முன்னேற வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அது உனக்கு விடுத்த சவால், நீ அதை செய்தாக வேண்டும். ஆனால் தேவனை நிந்திக்கும்படியாக அப்படி சொல்வார்களானால் அதை யார் பார்த்துக் கொள்வார், அதை தேவனே உனக்காக பார்த்துக் கொள்வார். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன, மௌனமாய் இருக்க வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 37வது அதிகாரம் 35, 36 இப்படியா சொல்லுகிறது பாருங்க. என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். 36 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியாவின் பாளையத்தில் 185,000 ஆமா பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. நல்லா என்ன செய்யணும், இதை கவனிக்கணும். அப்போ முதல் காரியம், தேவனை குறித்த நிந்தனை எப்படி வருது அப்படின்னா, உன் நாட்டின் மீது நான் போர் தொடுக்க போறேன், உனக்கு பலன் இருந்தா வா அப்படி என்பது சாதாரணமான சவால். அது அவங்க போருக்கு வருவாங்க. அவங்க சொல்றாங்க நீ என்ன செய்ய முடியாது, உன்னை யாராலும் எந்த தெய்வத்தாலும் உன்னை காப்பாற்ற, அது நீ வணங்குற தேவனால உன்னால காப்பாற்ற முடியாது. நாங்கெல்லாம் பல நாட்டை என்ன செய்து இருக்கிறோம், கைப்பற்றி இருக்கிறோம், நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சவால் விட்டு ஒழுங்கா என்னிடத்தில் மண்டிட்டு விடு, அதை விட்டுட்டு கடவுள் எங்களை காப்பாத்துவான்னு சொல்லி என்ன செய்யாத ஜனங்கிட்ட வந்து சொல்றான். அப்படிதான் எசேக்கியா என்ன செய்வாரு, உங்களை ஏமாத்துவாரு, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, நீங்க இந்த படையெல்லாம் பார்த்து என்ன செய்யாதீங்க, பயந்துராதீங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லுவான். அவனெல்லாம் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. ஏன்னா நாங்க இது மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறோம், அழித்து விட்டு பல தேசங்களை கைப்பற்றி இருக்கிறோம், நீங்களாம் எங்களுக்கு என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவன் நிந்திக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா, அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய நம்புகிற தேவனை
அவர்கள் நிந்திக்கிறபடினாலே இந்த சவால் யாருக்கு விடப்பட்டது? அந்த நாட்டு மக்களுக்காக அல்ல, அந்த நாட்டினுடைய தேவனுக்கு விடப்படுகிற சவால். அப்போ இந்த சவாலுக்கு யார் ரெடி ஆகணும்? யார் ரெடியா இருக்கணும்? நானா? இல்ல, என் தேவனே ரெடி ஆகணும். ஏன்னா அவர் உயிர் உள்ள தேவன். அவருக்கு என்ன இருக்கும்? நல்லாவே காது, கண்ணு, சொரண இருக்கு. உயிர் உள்ளதும் உயிர் இல்லாததுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா, செயல்படுவது உயிர் இருக்கிறது, செயல்படாதது உயிர் அற்றது. நான் இப்ப பேசினா எனக்கு உயிர் இருக்கு, எனக்கு போட்டோ மாட்டிட்டீங்கன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் அதுதான். செத்துட்ட பிறகு என்னன்னு சொல்லுவீங்க? டேய் அப்பாடா, செத்துட்ட பிறகு போனம் தான்டா. யாரா இருந்தாலும் அதுதான் அப்பான்னு சொல்லி வீட்லயே வச்சுக்குவியா என்ன? புதைச்சேன்னா அவனும் போனம் போனம் தான். அதுக்கு பேர் அதான். வாழும் பொழுது உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்ன உண்டு? அதற்கான மரியாதைகள் உண்டு. அப்போ தேவன் அப்படிதான், உயிர் உள்ள தேவனானால் அதற்கு கண் நல்லா கேட்கும், பேசும். யாரை நிந்திக்கிறார்கள்? என்னையே நிந்திக்கிறார்கள் அப்படின்னா அந்த தேவன் தான் என்ன செய்யணும்? அதற்கான முடிவுரை எழுத வேண்டுமே தவிர நீயும் நான் அல்ல. அப்படி நான் செயல்பட்டால் என் தேவன் யாரு? உயிரற்றவராய் போயினார் என்பதை நானே என்ன செய்வது? ஏற்றுக்கொள்வதற்கு அர்த்தம். அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது, எத்தனை நிந்தைகள் அவமானங்கள் உங்களுக்கு விரோதமாக தேவனை நிந்திக்கும்படி ஏவப்படுகிறதோ நீங்கள் செயல்படக்கூடாது. நீங்கள் மௌனமா இருந்து என்ன செய்யணும்? உயிருள்ள தேவனே, இந்த சவால் யாருக்கு விடப்படுகிறது? உமக்கு. எப்படி நீ ஜெபம் பண்ணி உன் குடும்பத்தை காப்பாற்றி விடுகிறேன் பார்க்கிறேன். எப்படி உன் வேலை ஸ்தலத்துல நேர்மையா இருந்து ஜெயித்து விடுகிறேன் பார்க்கிறேன். எப்படி நீ படிச்சு முன்னேறேன்னு நான் பார்க்கிறேன். அப்படின்னு நீ நம்புகிற உன் இயேசு உன்னை காப்பாற்றுகிறான்னு பார்க்கிறேன். அப்படி என்று உனக்கு விடப்படுகிற சவால் வருகிற பொழுது அவரிடத்துல நீ எதுவும் பேச வேண்டாம், நீ ஜெபம் தான் செய்யணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? எசேக்கியாவை போல கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற. கேருபீன்கள் என்ன அர்த்தம்? தேவ தூதர்கள், பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிறவர், உயிர் உள்ளவராய் இருக்கிற தெய்வம். அங்கே அவர் நியாயத்திலே வசிக்கிற தெய்வம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தர் அவர். அவருக்கு எல்லாமே என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா. அதனாலே உம்மை நோக்கி என்ன செய்கிறேன்? மன்றாடுகிறேன். இந்த சவால் எனக்கோ என் குடும்பத்திற்கோ இல்லை என்னை சார்ந்திருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல. யாருக்கான சவால்? இது உமக்கு கொடுக்கப்பட்ட சவால். நீர் தான் என்ன செய்யணும்? நீர் எப்படிப்பட்டவர் என்பதை இவர்கள் அறியும்படியாக நீரே என்ன செய்யும்? கிரியை செய்யும். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக நீ போராடாத. அவ்வளவு பெரிய ஆள் நீ நானும் கிடையாது. புரியுதா? ஆண்டவரே காப்பாத்துற அளவுக்கு நம்ம இல்ல. அவன் பெரிய ஆள் இல்லையா? நம்மளதான் கடவுள் காப்பாத்தணும். கடவுளை நம்ம காப்பாத்த வேணாம். நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற. அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். ஆனா ஒன்ன பத்தி பேசினாங்க அப்படின்னா நீ நிரூபி. நல்லா புரிஞ்சுதா? ஏன் அப்படிலாம் நாசமா போற? உன் குடும்பத்தை காப்பாத்த கூட சொன்ன சோடு சொரணையோட உன் குடும்பத்தை சரி பண்ணிக்கும். ஆனா ஆண்டவரை தேடினாலும் இப்படி என்ன உருப்பிட்டு இருக்க சொன்னா அது சவால் யாருக்கு விடுறாங்க? பேசுனா என்கிட்ட பேசு நீ. ஆனா நீ தேவனை நிந்திக்கிறபடினாலே இதுக்கு சவால் யார் கொடுப்பா? அவரே கொடுக்கணும். நீ ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்து உங்கள் கிரிகளில் எங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை சார்ந்து உன்னை சவால் விடுகிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் ஆரம்பிங்க. நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, சர்வ லோகத்துக்கும் தேவனே, உயிருள்ள தேவனே, இதை நீ கேட்டு இருக்கிறீர். உனக்கு கண் இருக்கிறது, காது இருக்கிறது. இவர்கள் நிந்தித்தது என்னை அல்ல, யாரை? உம்மை நிந்தித்து இருக்கிறார்கள். நீர் இந்த விண்ணப்பத்தை கேளும், என்னுடைய கூக்குரலை கேளும். பாத்தீங்களா அவன் என்ன பேசலான்னு? பாத்தீங்களா? காது கேட்டுச்சா? சொல்றல்ல, இதை நீ யார்கிட்ட சொல்லணும்? என் ஆண்டு சொன்ன. அப்பா உயிருள்ளவரே, இதை யார்கிட்ட சொன்னாவன்? என்ன சொன்னா? ஒன்னதான் சொன்னான். நீ தான் என்ன செய்யணும்? இதுக்கு பதிலடி கொடுக்கணும். அப்படி என்று சொல்லி அவர்கிட்ட என்ன செய்யணும்? நீ விண்ணப்பங்களை செலுத்த வேண்டும். எவ்விதமான போராட்டங்கள் உனக்கு வந்தாலும் சரி, நீ அவரிடத்துல என்ன செய்? உன் விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உயிர் உள்ளவர். அதனாலதான் கேருபீன்கள் மத்தியில் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிற இவன். உனக்கான கனம் எப்படி கிடைக்கும்? அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட சவால்களை நாம என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு தன் குடும்பத்திலே வருகிற சவால்கள் வருதுன்னா முன்ன மாதிரி என்ன செய்ய முடியாது? கடன் உடனே வாங்கி குடும்பத்தை நடத்திட முடியாது. அங்க வாங்கும் போது அவன் கேட்பான், ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறன்ற கடன் கேட்கிற, யாரை நிந்திப்பான்னு நினைக்கிற? ஒண்ணுமே சொல்ல மாட்டான். காசு இல்லைன்னா நாள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். ஆனா ஊழியக்காரன் கேட்டான்னு என்ன ஆண்டவர் காப்பாத்தல போல
வந்துட்டேன் அப்படின்னு நெக்கல் அடிப்பான். அதனாலதான் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யறதில்ல, சொந்தமோ பந்தமோ எவங்கிட்ட கையேந்துவதில்லை. காரணம் என்னை அழைத்தவரை நிந்திக்கிறபடினாலே. அல்லேலூயா. நீ அதை பத்தி கவலைப்படாம நீ எங்க சொல்லி இருக்கணும் தெரியுமா? உன்னை அழைத்தவர் யாரு? நீ யாருக்காக வேலை செய்யற? அவருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நன்மைக்காக ஓடுகிற நீங்கள் ஒன்னல்ல, யார? அவரை நிந்திக்கிறாங்க. அந்த நிந்தனைகள் உன் குடும்பமோ நீ வாழ்கிற சமுதாயம் உனக்கு கொடுக்கும் போது நீ யாருக்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும்? அவர்கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, உமக்காக ஓடுகிற என்னை நிந்திக்கவில்லை, என்னை அழைத்த எனக்குள்ள இருக்கிற உங்களுடைய அபிஷேகத்தை நிந்திக்கிறபடினாலே நீரே வழக்காடுவீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களான உங்கள் தேவைகளை யார் சந்திப்பாரு? என் தேவனை சந்திப்பார். யார் உன்னை இகழாமல் தேவனுக்கு செய்வது எப்படி செய்வது? அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களுக்கு செய்வது யாருக்கு செய்தது? தேவனுக்கு செய்தது போல என்று உண்மையோடு கர்த்தர் கனப்படுத்துறாங்க. அவங்களை கொண்டு வந்து தாங்குவோம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம் உள்ள காரியங்கள். ஆனா இதை கூட நீங்க என்ன பண்றீங்க? ஏன் இந்த நிந்தனை, ஏன் இந்த அவமானம் என்று சொல்லி புலம்பி உலகத்திற்கு ஓடுவீர்களானால் நீங்க யார் இல்ல. இது சவால் தேவனுக்கான சவால் அல்ல, அது உனக்கான சவால். எப்போ நீயே செயல்பட ஆரம்பித்தாயோ இனிமேல் உலக மக்களை போல நீயே தான் என்ன செய்யணும்? போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், எப்படி நாம் வாழ வேண்டும் என்கிறதை நீ என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு? நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் சாணத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன் போலவும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களாய் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். அல்லேலூயா. அதிலே 11வது வசனம், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 12வது வசனம், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடைய நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு விரோதமாக, உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏற்படுகிற நிந்தனை அவருக்கு ஏற்பட்டது. அதற்கான பதிலாக நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். அவர் பதிலடி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பதிலடி என்பதை ஏசாயா 37, 35, 36 சொல்லப்படுகிறது. என்ன சொல்றார்? என் நிமித்தமும் அப்படின்னா அது என்னுடைய நாமத்து நிமித்தம். நிந்தித்தது யார? என்னுடைய நாமத்தை. யாரு என்னுடைய ஆளுகையை நிந்தித்தாங்க? தேவனுடைய பிள்ளையினுடைய ஆளுகை. அப்ப சொல்றாரு, என் நிமித்தமும் தாவீது நிமித்தமும் நான் என்ன செய்வேன்? இதற்காக நான் பதில் செய்வேன் என்று சொல்றார். எப்படி பதில் சொன்னார்னா அந்த வசனம் தான் இது. தாவீதுக்கு அவர் சொல்லுகிறார், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்களை தங்கள் சாணத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரை நடந்தது போதும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். அல்லேலூயா. எனக்கென்று ஏற்படுத்தின பிள்ளைகளை எந்தெல்லாம் அநியாயம் செய்து சிறுமைப்படுத்துகிறார்களோ, எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் இனி அலைச்சலோடு இல்லாதபடி நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று வைத்தேனோ அங்கு அவர்களை அலைய வைக்கிறார்களோ அதற்காக யாரை நிந்திக்கிறாங்க? அவங்க என்னை நான் கொடுத்த வாக்குறுதிக்கு எதிராக செய்வதனாலே நானே என்ன செய்வேன்? அவர்களுக்கு பதில் செய்வேன். இனி அவர்கள் அலையாதபடி, அநியாயக்காரர்களாலே என் மக்கள் என்ன செய்யக்கூடாது? சிறுமைப்படாதபடி நான் என்ன செய்வேன்? அவர்களை காப்பாற்றும். யாருக்கு வாக்கு கொடுத்தாரு? தாவீதுக்கு சொன்னார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றாரு, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். சொல்றாரு, நீ இனிமேலுக்கு போராட வேண்டிய அவசியம் அல்ல, உனக்கு நிலையான வீட்டை நான் கட்டுவேன். அப்படி கொடுக்கப்பட்டதுதான் இந்த இஸ்ரவேல். அல்லேலூயா. தாவீதின் வம்சத்திலே வருகிற ராஜாக்கள். சொல்றாரு, அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை கொடுத்த இடத்திற்கு சவால் விடுவது என்பது யாருக்கானது? எனக்கானது. நானே அதற்கு பதில் செய்வேன். ஏன்னா உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், உன்னையும் உன் தேசத்தையும் அநியாய கேட்டினால் ஒடுக்குகிறவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா விட மாட்டேன் என்று வாக்கு உறுதி கொடுத்திருக்கிறேன், அதை செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நீ நான் சொன்ன எல்லாமே நல்லது நடக்கும், நீ என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உன் நாட்களிலே என்ன பண்ண நிறைவேறி. அப்படின்னு அர்த்தம், உன் நாட்கள் நிறைவேறி சரியா சாகும் போது என்ன பண்ணிடணும், சாவதுதான் நாட்கள் நிறைவேறி. அவர் சொல்றாரு,
நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிரபாகி உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், கேருபின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர்களே, என் தேவனாகிய கர்த்தாவே, என் முன்னோர்களின் தேவனே, சர்வத்தையும் ஆளுகிறவரே அப்படி சொல்லும் போது தாவீதுக்கு வாக்கு கொடுத்தான், உன் சந்ததியிலே யாரை எழும்ப பண்ணுவேன்? ராஜாக்களை எழும்ப பண்ணுவேன். ஒரு நாள் உன் ராஜரிகம் அழியாது, உன்னுடைய மக்களை நான் காப்பாற்றுவேன், எனக்கென்று இருக்கிற ஜனங்களை நான் ஏற்படுத்தினபடினாலே அவங்களை காப்பாத்துன்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் முன்னோர்களின் தேவனே, பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிறவரே. இப்ப யாருக்காக நிந்தனை? யாருக்காக? நீ தாவீதுக்கு கொடுத்தீங்க பார், அவருக்கு கொடுக்கப்பட்ட சவால், உமக்கு கொடுக்கப்பட்ட சவால் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுதல் செய்யறாரு. ஏன் அப்படி செய்யும் போது அவர் திரும்ப சொல்றாரு, என் நாமத்து நிமித்தமும் தாவீது நிமித்தமும் நான் என்ன செய்வேன்? இதற்கு பதில் செய்வேன். ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் தாவீதுக்கு. அதே போல என்னை நம்பின பிள்ளைகளை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். எப்பொழுது அதை மீறும்படியாக நிந்தனை உனக்கு வருகிறதோ நான் சும்மா இருக்க மாட்டேன், அதற்கு நான் என்ன செய்வேன்? பதில் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அப்போ அந்த தாவீதினுடைய வம்சத்திலே இந்த எசேக்கியாவும் ஒருவர் தான். அதற்கு பிறகு வருகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனா கடைசி ராஜா யார் என்று தெரியுமா? கடைசி ராஜா யார்? யாருக்குமே தெரியல இல்ல. கடைசி ராஜா இயேசுதான். அல்லேலூயா. கடைசியா தாவீதின் வம்சத்தில் வந்தவர் யாரு? கடைசியில முதலும் முடிவுமானவர் என்ன செய்தாரு? ஆமா, அவருக்கு பிறகு இனி ஒரு ராஜா கிடையாது. அதனாலதான் அவர் தான் நமக்காக கொடுக்கப்பட்ட ராஜாதி ராஜனா இருந்தார். தாவீதின் வம்சத்தின் ஆசீர்வாதங்கள் எண்ணி முடியாதவைகள். அதனாலதான் அந்த வம்சத்துல யார் வந்தா? இந்த இயேசு என்கிற ராஜா வந்தார். நம்மை ஆளும்படியாக, நம்மை காப்பாற்றும்படியாக வந்திருக்கிறார். இப்ப அந்த இயேசுவுக்கு விரோதமாகத்தான் என்ன பண்ணுது? நிந்தனை வருவானால், அதனாலதான் உன்னை ஒடுக்குவார்களானால், அதனாலேதான் நீ சிறுமைப்படுவாயானால், அது உனக்கான சவால் அல்ல, அது தேவனுக்கான சவால். அது அவர் பார்த்துக்குவார். ஆனா நீ சோம்பேறி இருக்கிற, நீ ஒழுங்கில்லாம இருக்கிற, நீ தப்பு பண்றனா அது உனக்கான சவால். நீ தான் என்ன பண்ணத? சீர் செய்யக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். இதற்கும் அவருக்கு என்ன இல்ல சம்பந்தம் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ ஆண்டவரை தேடுற, ஒழுங்கா இருக்கிற, உடைக்கிற, எல்லாம் பண்ணுகிற, ஆனாலும் உனக்கான நிந்தனை எப்படி வருது? என்ன பண்ண? ஆண்டவர் காப்பாற்றிடுவாரா? இவ்வளவு நேர்மையா வந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லுகிற நிந்தனை உனக்கு வருமானால் அது உனக்கானதல்ல. யாருக்கு? அதுக்கு நீ என்ன பண்ணணும்? வாதிட வேணாம். நீ என்ன செய்யணும்? அப்போ ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபின் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், உன்னால மீண்டு வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் நீ ஜெபத்தின் மூலமா என்ன செய்ய முடியும்? மீண்டு வர உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், திருந்த முடியல, நான் செயல்பட நினைக்கிறேன், செயல்பட முடியல அப்படின்னு உனக்கு முடியாத நிலை இருக்கும் போது நீ ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டா என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? உன்னை காப்பாற்றி சீர்படுத்த உனக்கு உதவி செய்வாரு. ஆனா உனக்கு எல்லாமே முடியுது அப்படின்னா என்ன செய்யணும்? நீ அதற்கான முயற்சிகளை செய்யணும். அது உனக்கான சவால் தான், அது தேவனுக்கான சவால் இல்லை. ஒண்ணு நீ வந்து என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்க வழியே இல்லாம இருக்கணும். அதான் சொல்ல, நான் முடமா இருக்கிறேன், என்னால் நடந்து போய் நன்மைய செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, நடக்க பலன் தாருன்னு சொன்னா அது பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஏன்னா அவன் சொல்லுவான் என்ன ஹேண்டிகேப்பா இருக்கிற என்ன அப்படின்னு உன்னை இழிவா பேசுறானா அவனை அல்ல, அவனை அப்படி படைத்த என் தேவனையே நிந்திக்கிறான். அல்லேலூயா. கண்ணு தெரியாது குருடு, குருட்டு பயலே அப்படின்னு சொல்றான்னு வையேன், அது அவனை அல்ல, குருடனாய் படைத்த தேவனை நிந்திக்கிறான். அப்படி சொன்னா, ஆண்டவரே இவனுங்களை மாதிரி கண்ணு தெரிஞ்சுக்கணும் அக்கிரமானியம் பண்றேன், கல்லுக்கு வேலையே போட்டுட்டு அப்படி இடிச்சு சாவட்டுன்னு விடுறானே, இவனை போல நான் இருக்கிறேன். என்னை கண்ணு தெரியாமல் படைத்தது யாரு? நீர் அல்லவோ. முடவனாய் படைத்தது நீர் அல்லவோ. இவன் என்னை அல்ல, யாரை நிந்திக்கிறான்? உண்மையே நிந்திக்கிறான் என்று சொல்லுகிற போது நீ அதற்காக ஜெபம் பண்ணா உனக்காக என்ன செய்வாரு? வழிய காட்டுவார். அப்ப அவர் சொல்லுவார், கண் தெரியாத இருக்கிறவன் தெளிவாய் நடக்கிறான், கண் தெரிந்தவன் தள்ளாடி நடக்கிறான். அப்ப புத்தி வருமா வராதா? வருமா வராதா? தேவன் அப்படி அவனை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீ கண்ணு தெரிஞ்சு படிக்கிறதுக்கு அழுவுற, ஆனா கண்ணு தெரியாதவன்
பல டிகிரி வாங்கிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான். இப்ப படிக்காத யார் பண்ண வெக்கப்படுவே இல்லையா நீ? அது தேவனுக்கு விட்ட சவால் அது. நீ அதற்காக போராட வேண்டிய அவசியம் அல்ல. ஒவ்வொரு கிரிகளிலும் நீ கவனிக்கணும். அதே போல சாதாரணமா உன்னால முடியுது, அப்ப நீ செய்யலாமா இல்லையா? எனக்கு சரியா வேலை செய்ய வரல, படிக்க வரல, ஊழியம் செய்ய வரல, கரெக்ட். அது வரலன்னா என்ன செய்யணும்? கத்துக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தா நீ முன்னேற போற, அவ்வளவுதான். இதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் அவரே என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்பது தவறான ஒரு காரியம். அல்லேலூயா. நீங்க எல்லாம் முயற்சித்தும் உன்னால முடியல, நிந்தனை அவமானம் வருது, போராட்டம் வருதுன்னா அப்ப நீ ஃபீல் பண்ணாத. அது யாருக்குரியது? அது தேவனுக்குரியதுதான். நீ கரெக்டா தான் இருக்கிற, எல்லாத்துலயும் ஒழுங்கா தான் போகிற, உன்னை குறை சொல்வதற்கு வழியே இல்லாத அளவுக்கு நீ உண்மையா வாழ்ற. ஆனாலும் உன்னையும் தேவன் நிந்திக்கிறார்களானால், யாருக்காக சவால் விடுறாங்க? இப்போ ஆண்டவரை தான் அவங்க சவால் விடுறாங்கன்னா நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய உத்தமம் உமக்கு தெரியும் தானே. ஆனால் பொல்லாதவர்களோ என்ன செய்கிறார்கள்? என்ன செய்யறாங்க? நிந்திக்கிறார்களே. அதுவும் உங்களுடைய நாமத்தை சொல்லி நிந்திக்கிறார்களே. நீர் என்ன செய்து விடுவீர் என்று கேட்கிறார்களே. எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறார்களே. அப்பா சொல்லி என்ன செய்யணும்? அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி கம்மனா அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் சொல்லி என்ன செய்யணும்? தாவீதை பார்த்து கேட்கிறான், என்ன செய்யறான்? தூசிக்கிறான், எல்லாம் நாசமா போடுவடா அப்படின்னு சொல்லலாம். அப்போ தன் கூட இருக்கிற சீசன் என்ன செய்யறான்? கல்ல, இந்த நாய் எந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்னு சொல்லி கோபத்தோடு என்ன செய்யறாரு? போறாரு. சொல்லி தாவீது சொல்றாரு, இன்றைக்கு நான் இவர்களாலே என்ன பண்ணணும்? அவமானம், நிந்தைகளை பட வேண்டி இருக்கிறது. என் ஆண்டவருடைய கோபம் தீரும் வரை நான் அதை தாங்கிக் கொள்ளுகிறேன். அது வரைக்கும் அவன் என்ன செய்யாத, எதுவும் பண்ணாத என்று தன் தவறை என்ன செய்யறாரு? புரிந்து கொண்டார். தாவீது ஏன் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவனாய் இருந்தான்? ஏன் தாவீதுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தினான்? ஏன் உன் ராஜ்யபாரம் அழியாது என்று சொன்னார் என்று சொன்னால், தாவீது தன் ஆடு மேய்க்கிற நிலையிலும் தேவனை துதித்தான், தாழ்மையிலும். அப்புறம் அவருக்கு தேவனை நிந்திக்கும் போது என்ன வந்தது? ரோசம் வந்தது. என்ன ரோசம் தெரியுமா? கோலியாத்து என்ன செய்யறான்? அந்த படையல்ல, அந்த படைக்கு தேவனாய் இருக்கிற சர்வவல்ல நிந்திக்கும் போது அவனால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் தேவனையா நிந்திக்கிற அப்படி என்று சொல்லி தன் பலத்தை நம்பி அல்ல, தேவ பலத்திலே போய் என்ன செய்யறான்? இன்னைக்கு தேவன், எந்த தேவனை நிந்தித்தாயோ அந்த தேவன் உன்னை என் கையில் என்ன செய்வார்? என்னை அற்பமாக நினைத்த என் கையில உன்னை ஒப்பு கொடுப்பாரு சொன்னா தேவனுக்காக வைராக்கிய பாராட்டினான். அதே ஆள் ராஜாவாய் மாறின பிறகு என்ன செய்தான்? எல்லாருக்கும் என்ன, யானைக்கும் அடி சறுக்கும் தான், தப்பு இல்லை, மனுஷன் தானே. அப்போ அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்து விடுகிறார். அப்ப கூட என்ன செய்யறாரு? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அகம்பாவத்தோடு இல்லவில்லை. தவறு என்று உணர்த்தப்பட்ட உடனே தேவனிடத்தில் என்ன செய்யறாரு? மனம் கசந்து எழுகிறான். பிள்ளைக்காக வியாதி படுக்கையில் இருக்கும் போது உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறான். பிள்ளை செத்து போயிடுச்சு. வேலைக்காரன் சொல்றான், பிள்ளை செத்து போச்சு அப்படின்ன உடனே டக்குன்னு போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நல்லா சுத்தம் ஆயிட்டு என்ன பண்றாரு? சாப்பாடு எடுத்துணுவான்னு சொல்லி சாப்பிடுறாரு. வேலைக்காரன் கேட்கிறான், பிள்ளை உயிரோடு என்ன பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது வரைக்கும் ஜெபம் பண்ணீங்க, செத்து போயிட்டேன்னு சொன்னவருக்கு இப்ப ஜெபமே பண்ணாம இப்பதான் இவ்வளவு சோறு திங்க, என்னையா மனுஷனி அப்படின்னு சொல்லும் போது சொல்றாரு, என் பாவத்தை ஒரு நாள் தேவன் என்ன செய்வார்? ஒருவேளை நான் மன்றாடுகிற பொழுது என் பாவத்தை மன்னிச்சுட்டு என் பிள்ளைய காப்பாத்தணும்னு நினைச்சேன். அது செத்து போச்சுன்னா அது முடிஞ்சு போன கதை. இனிமேல் அதை சரி செய்ய நான் கூட திரும்பி அது வரப்போறது கிடையாது. அதனால இனி நடக்கிறதை என்ன செய்யணும் என்று அதை யதார்த்தமாக புரிந்து கொண்டவர், தவறுக்கு தண்டனை அனுபவி தப்பு இல்லை அப்படின்னு புரிந்து கொண்டவர். அதற்கு பிறகு வாரிசு என்ன பண்ணுது? அதே வயிற்றில் தான் பிறக்கிறது. நல்லா கவனியுங்கள், அதே வயிற்றில் தான் சாலமோனும் பிறக்கிறான். அந்த இடத்திலே சாலமோன் ஆட்சி செய்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், தேவன் சுத்தப்படுத்தினான். அவன் புரிதல் இருந்து தேவன் மீதான புரிதல் அவனுக்கு இருந்தது. அதனால தேவன் என்னை அடித்தாலும் அது என்னதான் நன்மைக்கானது என்று புரிந்து கொண்டான். தன் இழப்பிலும் தன் கஷ்டத்திலும் தேவன் என்ன செய்யல? அவன் நிந்திக்கவே இல்லை. அதனாலதான் எனக்கு பிரியமானவன். இவனுடைய கூடாரம் எப்படி இருக்கிறது? ஆமா, ஏன் தெரியுமா? எல்லாம் அவனுக்கு மாளிகை கட்டணும்னு நினைப்பான். என் தாவீதோ என்ன செய்தான்? என் ஆண்டவருக்கான என்ன பண்ணணும்? ஆலயத்தை கட்டணும் என்று விரும்பினவன். அவன் சுயநலம் இல்லாதவன், மக்கள் மீது அக்கறை கொண்டவன், நல்லதுக்காக நின்றவன், நல்ல தேவனுக்காக என்ன செய்தான்?
வைராக்கியம் கொண்டவன். அதனாலேயே தேவன் அவன் மீது பாசமாய் உடன்படிக்கையை தவறு செய்த போது கூட அவனுக்கு மனம் திரும்புகிற போது இரக்கம் அளித்து அவனை என்ன செய்தாரு? நிலைநிற்க வைத்தா. நீ இல்லைனாலும் சரி, அடுத்து வருகிற ஒருவனையாவது என்ன செய்வேன்? நல்லவனாக நிறுத்தி உன்னுடைய ராஜ்யபாரத்தை நிற்க வைப்பேன் என்று சொன்னார். அதனுடைய விளைவுதான் அதே வம்சத்திலே பரிசுத்தமுள்ள ராஜாதி ராஜா இயேசு என்ன செய்தாரு? அந்த உடன்படிக்கையை முழுமைப்படுத்தினார். அதற்கு பிறகு இனி ஒரு ராஜா இனி வருவதில்லை என்றால் இதற்கு பிறகு எங்கதான் போகிறோம்? பரலோகமே இனி போக போகிறோம். அல்லேலூயா. சோ அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்வது அதுதான். நிந்தனை போராட்டம் வரும். அது எதற்காக வருகிறது என்பதை கவனி. உன் தவறினால வந்தால் அதை நீ சரி செய்து கொள், உனக்கான கணம் வந்துவிடும். ஆனா நீ சரியிருந்தும் தேவனை நிந்திக்கும்படியாக அந்த போராட்டம் வருதுமானால் நீ ஜெபம் செய்து விண்ணப்பம் பண்ணு, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். எப்படி பார்த்து கொள்வார் என்பதுதான் நான் சொன்னேன். அத்தனை லட்சம் பேரை யார் அழிச்சது? எதனால அவனை நிந்தித்தான் தெரியுமா? நீங்களே யாரு? கொஞ்சம் பேரு. நான் இதை விட பெரிய படையை ஜெயிச்சவன், எந்த தெய்வம் காப்பாத்த வரல, நீ நம்புகிற தெய்வம் உன்னை காப்பாத்த. நீங்க எவ்வளவு பேர் தான் இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர், சிறுமையானவர்கள் என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? தன் தேவ தூதனை அனுப்பி லட்சக்கணக்கான படை வீரர்களை என்ன செய்தாராம்? காலையில பார்க்கும் போது என்னவா கிடந்ததான்? வீரமா நின்னவெல்லாம் செத்து போன பிணமாய் கிடந்தானா? இனிமேல் அந்த தேவனை நிந்திக்க அவனுக்கு தைரியம் வருமோ? அந்த தேவ பிள்ளைகளை நிந்திப்பதற்கு நீ தைரியம் வருமோ? தேவனுடைய நாமத்தினாலே ஆளுகை செய்கிறவன் மீது வீழ்த்துவதற்கு அவனுக்கு தைரியம் வருமோ? அதை கண்ட பிறகு இனிமேல் வராது, தைரியம் வராதுல்ல. ஆண்டவர் அப்படியாய் செய்தார். அங்கே போர் மனிதன் நடத்தவில்லை, தேவனே நடத்தி வெற்றி சிறக்க செய்தார். எவ்விதமான நிந்தனை வருகிறது, எவ்விதமான போராட்டம் உன்னை சூழ்ந்திருக்கிறது என்பதை என்ன செய்யுங்கள்? கவனியுங்கள். உங்களுக்கான போராட்டத்தை நீங்கள் போராடினால்தான் உங்களுக்கான கனம் கிடைக்கும். அது தேவனுக்காகத்தான் போராடுகிறீர்களா? அந்த நிந்தனை உனக்கானதல்ல, அது அவருக்கானது. ஒன்னு சொன்னா என்ன, அவரை சொன்னா இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா?